ஹலோ கைஸ், வெல்கம் டு வஞ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேவிங் அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அது சேஃபாக பேங்க்கில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப அதையே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போது நம்ம அமௌண்ட் பேங்க்கில் இருக்கிற வரைக்கும் பேங்க்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. 2.5%லேருந்து 4% வரைக்கும். இது பேங்க்கு வேரி ஆகும். அதே போல் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாவே ஏடிஎம் கார்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. செக் புக் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே போல் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாவே இந்த டிஜிட்டலைஸ்டு ட்ரான்சாக்ஷனும் நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். இதில் லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன் சொல்லியிருப்பாங்க. லிமிட்டட் ட்ரான்சாக்ஷனாக பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்த அக்கௌண்ட்டை நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே லேக்ஸ் கணக்குலையோ க்ரோஸ் கணக்குலையோ ட்ரான்சாக்ஷன் நடக்கும். நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு வரக்கூடாது. அதுக்குன்னு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். மற்ற ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் பர்சன்ஸு, அதே போல் சேலரிடு பர்சன்ஸாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி நம்ம அமௌண்ட்டை வேணுங்கிறப்போ டெபாசிட் பண்ணிக்கலாம், தேவைங்கிறப்போ நம்ம அதையே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அக்கௌண்ட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக தான் நடக்கும். இதில் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னா, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அண்டு அன்லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னா, பேங்க்கு உங்களுக்குன்னு ஒரு ஓடி லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எமர்ஜென்சி டயத்தில் நீங்கள் உங்கள் லிமிட்டை ஓடி லிமிட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வித்ட்ரா பண்ணலாம். திருப்பி அது ரீபேமெண்ட் பண்ணணும் பேங்க்குக்கு வித் இன்ட்ரெஸ்ட்டோட. ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் உங்களோட ஓடி லிமிட் 50,000 இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த டயத்தில் நீங்கள் 55,000 வித்ட்ரா பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் பேங்க்குக்கு ரீபேமெண்ட் பண்ணணும் அந்த 50,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இதுதான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு பேங்க்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண மாட்டாங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரெண்ட்டு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரெண்ட்டே இதுதான். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா, ஒரு லம்பான அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதையே ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைப்போம். அந்த பீரியட் முடிஞ்ச முன்னாடி நம்மளோட அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் பேங்க் கொடுப்பாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற ஒரே அக்கௌண்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு தான் கொடுப்பாங்க. இதுக்கான டென்யூர் 7 days to 10 years வரைக்கும் இருக்குது. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது, வித் பெனால்ட்டியும் இருக்குது. இதில் இப்போ ஒரு 5 lakh அமௌண்ட்டை 2 year டென்யூரில் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க. ஆஃப்டர் 1 year கழித்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி நீங்கள் அந்த 5 lakh வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் அதுக்கான பெனால்ட்டி அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவலுக்கான கண்டிஷன்ஸ். ரெக்கரிங் டெபாசிட்னா என்னென்னா, மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம்னே சொல்லலாம். ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை மந்த்லி நான் டெபாசிட் பண்ணுவேன் பேங்க்கில். ஒரு குறிப்பிட்ட டென்யூருக்கு இப்போ 1 year 2 year 3 year இந்த மாதிரி டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணுறோம். இப்போ 2 year ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆஃப்டர் 2 years கழித்து நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் வந்துடும். அதே போல் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் பேங்க்கு பே பண்ணிடுவாங்க. இதுதான் ரெக்கரிங் டெபாசிட்.